இந்த வீடியோவில் வந்து ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன், இது டாப், இது ரைட்டு. ஸோ இது வந்து டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹிடன் லைனு மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து இங்கே இந்த கட் லைன் வந்து இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து சென்டர். இங்கேருந்து வந்து சர்க்கிள் ரேடியஸ் வந்து 20க்கு ஃபில்லட் ஆகிருக்கு. இது வந்து ரைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கட் லைன் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, இந்த கட் லைன் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடியஸ் ஃபில்லட் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இந்த இங்கே மெட்டீரியல் ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் பிளைன் ஸ்கெட்ச் லைன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓவரால் டைமென்ஷன் வந்து 70. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 40. இது வந்து செக் பண்ணிக்கலாம் 40 ஆர் 40 mm. இது வந்து 10. ஸோ 40 50 இது வந்து 20. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 30, இது வந்து 10 mm. அதே மாதிரி இங்கிட்டும் 10 mm, இங்கேயும் 10 mm. தேர்ட்டி டென் mm. இது 30. இதுவும் 30. ஓகே, வந்து 10 mm. இப்போ வந்து ஃபில்லட்டு 2 ஃபில்லட்டு 10 mm ரேடியஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபில்லட்டு 10 mm. ஓகே, ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. 10 30 40, இது 10 mm 50 mm. இங்கே வந்து ரெட் கலர் இருக்குது, ரெட்டும் பண்ணிடலாம். இப்போ தான் ரைட்டு. ஓகே, இப்போ வந்து ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன்டு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 40 mm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியஸ் இந்த கட் எடுக்கணும். இந்த ஃபேஸ் ஸ்கெட்ச் சர்க்கிள் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் பண்ணிடலாம். டயமீட்டர் வந்து 40, ரேடியஸ் வந்து 20 இருக்குது. இப்போ வந்து டயமீட்டர் 40. இப்போ வந்து டேஞ்சன்ட் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே. டேஞ்சன்ட் tangent.
எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ண அப்புறம் எக்ஸ்ட்ரூடட் கட் இங்கே காண்டோஸில் இந்த பார்ட் ஓகே. இது கலர் கொடுத்துடலாம். ஓகே, ஃபேஸ்ட்